மக்களே வணக்கம். இன்னைக்கு டீ போடுறது எப்படின்னு பார்ப்போம். மசாலா டீ. அதில் ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். ரெண்டு டம்ளர் தண்ணி, 2 டீஸ்பூன் டீ தூள். 2 டீஸ்பூன், 2 பேருக்கு போடுறதுனால 2 டீஸ்பூன். தோல் சீவி நசுக்கிய இஞ்சி துண்டு 1, 2 பேருக்கு போதும். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், துளசி இலைகள் ஒரு 5-6, ஒரு 4 மிளகு, ஒரு சின்ன பட்டை துண்டு. இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 டீஸ்பூன் சர்க்கரை வந்து இனிப்பு உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பார்த்துங்க. வெள்ளை சர்க்கரை பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 டம்ளர் வந்து 1.5 டம்ளர் ஆகுறவரெலாம் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சதுன்னா அதில் இருக்கிற மற்ற மூலிகையோட சத்தம் அதில் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் பால் எடுத்துப்போம். இந்த டம்ளரில் இது பசும்பாலுங்க. பாக்கெட் பாலில் போடுறவங்களும் போடலாம். டீ வந்து கொதிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருது இல்லைங்களா, தீயை குறைச்சி வச்சிடணும். மறுபடியும் தீயை கூட்டணும். திருப்பியும் மேலே பொங்கி வருது இல்லைங்களா, திருப்பியும் தீயை குறைச்சிடணும். திருப்பியும் கூட்டணும். இந்த மாதிரி 3 முறை நல்லா வந்து மேலே வந்து எலும்பி கொதிக்கணுங்க. கொதிக்காமல் டீ போட்டோம்னா பச்சை வாசனை வரும். டீ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதுதாங்க டீ போடுற பக்குவம். டீ நல்லா கொதிக்க வைக்கிறது கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எல்லாத்தையும் இதிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஊற்றி குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஓயாமல் உங்களை டீ கேட்பாங்க. நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்களா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டீ. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இப்படி தாங்க. இந்த டீயை வந்து நல்லா கொதிக்க விட்றது கிடையாது. நல்லா கொதிக்க விடணும். டீயோட சீக்ரெட்டே இதுதான். டீயை குறைக்கணும் கூட்டணும். இதுதான் டீ போடுறதோட பக்குவம். டீ ரெடிங்க. வடிகட்டுருவோம். அருமையான மசாலா டீ ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வீட்டில் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து போடணுமா நினைக்காதீங்க. குடிக்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.